வணக்கமாமே வெல்கம் பேக் டு எடிட்ஸ் ஃபேட் அண்ட் ஒய்டி சேனலு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேனல் சீக்கிரம் க்ரோ ஆகும் கைஸ். ஓகே, மெயின் சேனலில் வீடியோ போடாமல் எடிட்ஸ் ஃபேட்னு சேனலில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சேனலில் இன்னைக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வீடியோக்கான கண்டென்ட் என்ன, ஒரே ஒரு சூப்பர் ஆர்ச்சர் அட்டாக் மட்டும் பண்ண போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அப்கிரேட் மோட் பில்டர் மட்டும் ஃப்ரீ ஆகிடுவான் கொஞ்ச நேரத்தில். அந்த ஃப்ரீயான பில்டரை வச்சு ஒரு வேலை கொடுக்க போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு அட்டாக் போட்டு வீடியோ ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏன் ஒரே ஒரு அட்டாக் மட்டும்தான் போடுறோன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பற்றி வீடியோ போடுறதால ஒரே ஒரு அட்டாக்கோட போட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஒரு நல்ல பேஸாக பார்த்துட்டு ஒரே ஒரு அட்டாக் மட்டும் போட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அப்படியே இந்த பில்டருக்கு வேலை கொடுத்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல பேஸாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா மேக்ஸ்டாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸாக பார்த்து அடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இது பார்த்தா ஓகே கைஸ், லூட்டும் நல்லாயிருக்கு, மேக்ஸ்டாகவும் ஃபீல் ஆகுது. இந்த சைடு ஏர் ஸ்வைப்பர் இருக்குது, பிளிம்பை வச்சு அந்த சூப்பர் ஆர்ச்சர் வச்சு இந்த மொத்த ஏரியாவும் வேல்யூ எடுத்துகிட்டு ஹீரோஸ் டைவ் பண்ணிட்டு அப்படியே லாவல் ஒன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பிளிம்பை விட்டு பார்க்கலாம். அப்படியே 3, 2, 1 ஆரம்பிக்க போகுது. இப்போ பிளிம்பை விட்றா தம்பி சூப்பர். 2 லூனை விட்டு ஒரு லாவா, அப்படி பின்னாடி ஃபாலோ அவுட் பை ஒரு பிளிம்பு. இப்போ இன்விசிபிலிட்டி ரெடியாக கையில் வச்சுக்கலாம். இந்த ஏர் ஸ்வீப்பர் கரெக்டாக அந்த பிளிம்பை தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த இன்விசிபிலிட்டியை போட்டு பிளிம்புக்கில் இறக்கி விட்டுருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த வால் பிரேக்கர்லாம் உடஞ்சிட்டானா இப்போ பார்த்து போடணும் கைஸ். எல்லாம் வால் பிரேக்கரை க்ளோன் ஆயிடுவான். ஓகே, இங்கே 2-3 வால் பிரேக்கர் மட்டும் க்ளோன் ஆகிட்டான், அது பிரச்சனை இல்லை பெருசாக. ஓகே, இப்போ சூப்பர் ஆர்ச்சர் மாதம் மொத்த வேலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஆர்ச்சர் குயின் உட்காந்துட்டு இன்விசிபிலிட்டி ஃபீல்டுக்குள்ளே உட்காந்துட்டு பழந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க ஸ்கேட்டர் ஷாட்டு, அந்த சைடு இருக்கிற மல்டி இன்ஃபர்னோ சிங்கிள் இன்ஃபர்னோ அது சரி ஏதோ ஒன்று எல்லாத்தையும் தூக்கி விட்டு டவுனாலையும் ஃபைனலி தூக்கியாச்சு கைஸ். அப்படியே அந்த சைடு இந்த சைடுன்ற மொத்த ஏரியாவும் கிட்டத்தட்ட 33% ஆகா இவ்வளோ வேல்யூ எடுத்து வச்சுருக்காங்க. காவாசி பேஸை இவங்களே முடிச்சிட்டாங்க கைஸ். மிச்சம் இருக்கிற முக்கால்வாசி பேஸை நம்ம ஹீரோஸை அதுக்கப்புறம் லாவல் வச்சு முடிச்சு விட்டுலாம். அவ்வளோதான் கைஸ். இது பெருசாக நீ சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. வால் பிரேக்கர் ரெண்டுமே மோசமாக போயிடுச்சு. என் குயின் வெளில சுற்றிட்டு ஓடுமா இல்லை உள்ளே போடுமான்னு தெரியல. உள்ளே வந்தால் தான் ஆக்சுவலி அந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ எடுக்க முடியும். ஓகே, இது வேலைக்கான மாதிரி தெரியல கைஸ். கடைசி வரைக்கும் குயின் உள்ளே வரல. அவன் இங்கே இந்த ஆசையை மட்டும் போட்டு தள்ளிட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். எப்படியும் இந்த மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ இது மட்டும் தான் இருக்குது. கீழே இருக்குது சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ தான். அதனால் லாவல் ஒனுக்கு எதுவும் பிரச்சனையை பாதிப்பாகாதுன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், ஓகே வாங்க கைஸ், அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். இந்த சைடு ஒரு லாவா, இந்த சைடு ஒரு லாவா வச்சு இது ஃபனல் பண்ணிட்டு பண்ணலுங்களை அட்டாக்கு போட்டு வார்டன் ஆசியெல்லாம் இறக்கி விட்டேன். ஓகே, இந்த சைடு லாவா போட்டு அப்படியே இறக்கி விட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நீ இப்படியே பேசணும் ஒன்றும் இல்லை, பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு 2 ஹெட்ஃபோன்ட்டரை போட்டு விட்டு இல்லை வார்டன் எபிலிட்டி அப்படியே அமுக்கி விட்டேன். மிச்சம் எல்லாம் ஸ்வாக் தான் கைஸ். எப்படியும் இருந்தாலும் எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி இந்த ஹீரோஸ் லோன்ஸ் எல்லாமே இது பேச முடிச்சிடும் கைஸ். ஓகே, நீ பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்கிட்டு ஃபாஸ்ட் வேர் பண்ணி விட்டுலாம் கைஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வருது டொர்னாடோ ட்ராப்லாம். ஓகே, ஃபைனலி ஃபாஸ்ட் வேர் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், 3 ஸ்டார் பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம பேஸுக்கு போயிட்டு நம்ம பில்டருக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு யோசிக்கலாம் கைஸ். ஓகே, பேஸுக்கு வந்தாச்சு தம்பி. ஓகே, இது என்ன ஸ்டார் போனஸாக சந்தோஷம். ஓகே, இப்போ ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கான், அவனுக்கு என்ன வேலை கொடுக்குறது? இங்கே பார்த்தீங்களா கிங்கு ஸ்கின்லாம் இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே, இப்போ நம்ம எந்த இது கொடுக்கலாம்? ஓகே கைஸ், வார்டனை கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோல்டை வச்சு வால்ஸ் போட்டுடலாம், அப்படியே வால் ட்ரிங்க்ஸை வச்சு. ஏன்னா ஆக்சுவலி இந்த வால் ட்ரிங்க்ஸ் எப்படி கிடச்சிதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க கைஸ். இந்த யூஸ்வலி வாரம் ரெய்ட் மெடல்ஸ்னு ஒன்று கிடைக்கும், அதை வச்சு வால் ட்ரிங்க்ஸ் கிடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு மிச்சம் ஆகும் கைஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஒரு வாரம் 3 கிடைக்கும். இந்த 3 வால் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு இந்த மாதிரி மேக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ் வால்ஸை. அப்போ தான் கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கோல்டு எலிக்சர் வாங்குறத விட வால் ட்ரிங்க்ஸ் வாங்குறது தான் கைஸ் பெஸ்ட்டு. ஓகே, ஏன்னா 5 மில்லியன் எலிக்சர்ஸு அதே 300 ஓகே, இப்போ வார்டனை போட்டு அப்கிரேட் போட்டு விட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் 10 பாய்.